இதை வந்து பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வந்து ராகு கேது வழிபாடு, 2 பேருமே வந்து ராகு கேது வழிபாடு, அதாவது நாகத்தோட வழிபாடு. இந்த டிஎன்ஏ மாதிரி இருக்கும், நீங்க கோயில் எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த போட்டோவை வந்து வீட்டுல வச்சு 48 நாள் பூஜை பண்ணிட்டு வரணும். சரிங்களா? ரிஷபம் கன்னியில் பிறந்தவர்கள் ராகு கேது வழிபாடு 48 நாட்கள் கண்டினியூவா பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வேலையில இருக்க ப்ராப்ளம்ஸா இருந்தாலும் சரி, அல்லது தொழில்ல யாராவது பெரிய ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்காங்க, முன்னேற்றம் இல்லை, காசு தங்க மாட்டேங்குது, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இதை 48 நாள் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ ஒரு 4-5 நாள் முன்னாடி ஒரு லைவ் வந்து பண்ணியிருந்தோம். அப்போ வந்து இத்தனைக்கும் அவங்க வந்து பார்க்கல இந்த வீடியோவை, வேற மதத்தினர். சரிங்களா? அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மேடம் நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க, இந்த விஷயம் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து ஒரு டாக்டர் இது வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளோட லைவ் செஷன் பார்த்து அவர்கள் வாழ்க்கையே வந்து மிகப்பெரிய லெவலில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஸோ நிச்சயமா உங்களுக்கும் எந்த கஷ்டம் இருந்தாலும் சீக்கிரமா அதுல இருந்து மீண்டும் வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உண்டான பாதையை நான் கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்தது என்னது? மகரம். இவர்கள் 6ஆம் இடம் என்னது? மிதுனம். இவர்கள் வணங்க வேண்டிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா திருவெண்காடு. திருவெண்காடுல இருக்கிற புதன் ஸ்தலத்தோட அந்த பச்சை கலர்ல இருக்கும் புதனோட திருவெண்காடு ஈஸ்வரனா இருந்தாலும் சரி, புதனா இருந்தாலும் சரி, அந்த போட்டோவை வீட்டுல வச்சு நீங்க வழிபட்டு வாங்க. துலாம். ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்க பெருமாளை வந்து ஒரு போட்டோ எடுத்து 48 நாள் பூஜை பண்ணிட்டு வரும்போது நிச்சயமா இந்த மகர லக்னத்துக்காரர்கள் என்ன ஒரு டிராபேக் இருந்தாலும் சரி மாற்றம் ஏற்படும். சரிங்களா? மகர லக்னத்துக்காரங்க மிதுனம் வந்து 6ஆம் இடமா வருது, திருவெண்காடு அவர்கள் 48 நாள் போகணும். இப்ப வந்து நான் இந்த மிதுனத்தை வந்து அழிச்சுட்டு நான் வெறும் உங்களுக்கு போடலாம், ஆனா நிறைய ஜோதிடர்கள் கூட பாக்குறாங்க. ஸோ அவர்களுக்கும் சேர்த்துதான் நம்ம வந்து சொல்றோம். இப்போ ஒருத்தங்க கூட இப்போ வந்து சொன்னாங்க, நானும் வந்து ஜோதிடம் பண்றேன், ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பிளனேஷன். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே இது வந்து யூஸ் ஆகும். எல்லாம் தெரிந்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எல்லாம் தெரிந்தவர்கள் இந்த உலகத்துல ஒருத்தர் கூட கிடையாது. ஒரே ஒருத்தர் யாருன்னா இருந்தா வர சொல்லுங்க, எனக்கு எல்லாமே தெரியுமா, எனக்கு வந்து உலகத்துல தெரியாத ஒரு விஷயமே. அவங்களுக்கு வந்து ஒரு 100 வயசு 200 வயசு இருந்தா கூட ஓகே, 200 வயசு ஆனா கூட ஓகே, இல்ல 200 வயசு வரைக்கும் உயிரோட இருக்க மாட்டாங்க, சரி 100 வயசு ஆனா கூட ஓகே, இல்ல 80 வயசு ஆனா கூட ஓகே. எல்லாமே தெரிந்தவர்கள் யாருமே இல்லை மக்களே, புரிஞ்சுக்கோங்க. பிள்ளையார்பட்டி விநாயகர். ஓகேங்களா? கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் வந்து 48 நாள் ஒரு போட்டோ எடுத்து பூஜை பண்ணுங்க, அங்கேயும் போயிட்டு வரலாம். அண்ட் வந்து தொழில் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரை 18ஆம் படி கருப்பசாமி இவர்களோட போட்டோவை எடுத்து வச்சு 48 நாள் வழிபட்டு வாங்க. சரிங்களா? அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனம். மீனம். சரிங்களா? மீனத்தோடது 6ஆம் இடம் எதுங்க? சிம்மம். பத்தாம் இடம் தனுசு.
இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன? நம்ம சென்னையில மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து வரும். அவர்களோட ஒரு போட்டோவை வந்து ஃப்ரேமோ அல்லது ஜெராக்ஸோ திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார், சரிங்களா, மீனம் சிம்மம் இவர்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வந்து கபாலீஸ்வரர், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர். தொழில் ரீதியா இருக்கிறவர்கள் அண்ட் வந்து வேலை ரீதியா இருக்கிறவர்கள் அண்ட் தொழில் செய்யறவங்க வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வணங்கும் போது நிச்சயமா அவர்களை தொழில என்ன ஒரு தடங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டே தீரும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இப்போ நோட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அகைன் இன்னொரு டார்கெட். சரிங்களா? இப்ப அடுத்து நான் என்ன கொடுக்க போறேன்னா, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து என்னோட ஜாதகத்துல இருக்கு மேடம், இது என்ன பண்றது? இது வந்து கம்பல்சரி ஒரு ஜாதகத்துல நீங்க தெரிஞ்சுக்கணும், மாத்தணும், இல்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்தந்த இந்தந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் நம்ம ஜாதகத்துல இருக்குன்னா நிச்சயமா நம்ம ஜோதிடரை பார்த்து சரி பண்ணிக்கணும். ஏன்னா அது ஃபியூச்சர்ல 100% ப்ராப்ளம் கொடுக்க ரெடியா இருக்குன்னு அர்த்தம். அதை பத்தியான டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன். அகைன் நான் என்ன கேட்க போறேன்னு தெரியும் உங்களுக்கு. 400 லைக்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம அடுத்த டாபிக் போகலாம். ஏன்னா எதுக்கு இந்த லைக் கேட்கறேன்னா வந்து யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க இல்ல க்ளோஸ் பண்ணோம்னா நம்ம பண்ணிக்கலாம்ல, மற்றவங்களையும் நம்ம வந்து தேவையில்லாம ஒரு இது பண்ண தேவை கிடையாது. அதனால சீக்கிரமா முடிச்சுக்கலாங்கிறதுக்காக நான் வந்து கேட்கிறேன், வேற ஒன்றும் இல்லை, தப்பா நினைக்க வேண்டாம். அதே மாதிரி இது முடிஞ்ச உடனே கேள்வி பதில், ஓகேங்களா? கேள்வி பதிலும் ஏதாவது லைக்ஸ் வந்து கேட்டுட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி கேள்வி பதிலும் போனாலும் போகும். முடிச்சுக்கலாமா? லைவ் முடிச்சுக்கலாமா? ரவிச்சந்திரன் தேங்க்யூ, தேங்க்யூ. கீதா ரவி தேங்க்யூ. வேர் இஸ் ராகு கேது அட் இட்ஸ் ஸ்பீக் மேடம் ப்ளீஸ். கீதா ரவி கொஸ்டின் புரியல, இப்போ நீங்க கேள்வி பதில கண்டினியூ பண்ணி கேளுங்க. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் எப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்? ரேணுகா வெற்றி கேள்வி பதில் இதுல வந்து கேளுங்க. பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் கேட்டு ஒரே ஒருத்தர் வந்து லைக் போட்டிருக்காரு. அப்ப இந்த லைவ் முடிச்சுக்கலாமா? அதாவது இப்ப நான் அடுத்து என்ன தர போறேன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்ல போறேன். இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க நிச்சயமா வந்து உங்க ஜாதகத்தை பார்த்துக்கவே வேணும் அப்படிங்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து சொல்ல போறேன். ஸோ யாருக்கெல்லாம் வேணும், இன்னொரு 50 லைக் வந்துருச்சுன்னா, அதாவது 400 லைக்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம அடுத்தது வந்து கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து இந்த லைவை வந்து முடிச்சுக்கலாம். வீடியோ பாருங்க, இந்த மாதிரி டபுள் டேப் பண்ணீங்கன்னா லைக், ஓகேங்களா? லைக் போட்டிங்கன்னா இன்னொரு ஒரு 50 லைக் வந்துருச்சுன்னா நம்ம வந்து அடுத்தது ஆரம்பிக்கலாம். ஹார்ட் போடுறீங்க, ரொம்ப நன்றி. Who is the one who gave life to Lord சிம்மம் கேது? புரியலம்மா, நீங்க கால்ல கனெக்ட் ஆகுங்க.